நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மடை திறந்த வெள்ளத்தின் வீச்சு போல இவர்கள் பாடும்போது உண்டாகும் உணர்வு ரசிகர்களின் மனதில் பெருகி நிற்கும். பாடலின் மூலத்தை எழுதியவருக்கு ஏற்பட்ட உணர்வே ரஞ்சனி காயத்ரி பாடும்போதும் நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் உண்டாகும். பாரம்பரிய இசையில் இருந்து விலகாமல் பாடுவது ரசிக மனங்களை இவர்கள் புரிந்து வைத்திருப்பதற்கு சாட்சி. விஜயஸ்ரீ ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்த இந்த பாடல் நாரதரை போற்றும் வண்ணம் அமைந்துள்ளது. தியாகராஜர் எழுதிய சுவையின் இனிமையை முதலாக கேட்பது போன்ற அனுபவத்தை தருகிறது இந்த பாடல்.
இவர்கள் இணைந்து பாடும்போது இருவர் அல்ல ஒருவர் என்று நமக்கு தோன்றுவதே இவர்களின் இசை முயற்சிக்கு கிடைத்த வெற்றி. ஆதி தாளத்தில் லதாங்கி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவம் தந்த அற்புதமான பாடல். சிவபெருமானை நோக்கி பாடும் பாடல். ரஞ்சனி காயத்ரியின் மனம் மயக்கும் குரலில் பிறவாவரம் தாரும் பிறவாவரம் தாரும் பெம்மானே பிறவாவரம் தாரும் பெம்மானே பிறவாவரம் தாரும் பெம்மானே பிறவாவரம் தாரும் பெம்மானே பிறவாவரம் தாரும்
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாபநாசம் சிவன் தமிழ் சினிமாவில் பல முயற்சிகள் செய்திருந்தாலும் இசையுலகில் பெரும் அடையாளம் கொண்டவர். பித்தா உன்னை சரணடைகிறேன் என்று இவர் பாடிய பிறவா வரம் தரும் பாடல் சாஸ்திரிய சங்கீதத்தின் மீது காதல் கொண்டவர்களின் முதல் விருப்பம்.